the Lord of hosts is a very great God who has given the dreams within us. நமக்குள்ளாக கனவுகளை தருவது தேவனுடைய சித்தம். அந்த கனவுகளை நாம் தேவ சித்தத்தின்படி கொண்டு செலுத்தும் பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் அந்த கனவுகள் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Usually I had a habit of dreaming. It is not what I have asked. நான் கனவு காணணும்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் usually I have the gift of dreaming. So when the day one your children gave me this invitation, the invitation பார்த்தோன்னே there was a spark within me, because some years back, I think 6-7 years back, I had a dream of this blossoming, the cherry blossoming. I had a dream of it, and even my mother got a dream of this cherry blossom. So when I saw this particular invitation, it just gave me a spark within. And even I haven't made it very strong that day, but as I entered into the hall, when I saw this cherry blossom tree, again it was a very great spark within me that God is going to do a miracle or a change. There's going to be a different territory God has kept for us to enter in. That's what I believe. இந்த செரி பிளாசம் பார்த்தோன்னே கர்த்தர் நமக்கு கனவுகளை தருகிற தேவன். அந்த கனவுகளின் வழியாக நம்ம கடந்து போகும் பொழுது அவருடைய சித்தத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு புது திருப்பத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ரொம்ப பெரிய ஆச்சரியம், பஸ்தியை தள்ளிவிட்டு அந்த இடத்துல தேவன் எஸ்தர் ராஜாக்களை அமர வைத்த கர்த்தர். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது தெரிகிறது, அவர் குப்பையிலிருந்து எளியவனை உயர்த்தி புழுதியிலிருந்து தள்ளப்பட்டவர்களை தாழ்ந்தவர்களை உயர்த்தி அரியணையில் அமர வைக்கிற தேவன். ஸோ அப்படி தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு தலைமைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. தன் பிரதர்ஸால ரொம்ப கேவலமாக எண்ணப்பட்டு குழியிலே தூக்கி போடப்பட்ட யோசேப்பு ஒரு நாள் ஒரு உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு தேவன் உதவி செய்தது மாத்திரம் இல்லாமல் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற 27 நாடுகள் பசியிலையும் பஞ்சத்திலையும் பட்டினியில் இருக்கும் பொழுது உணவளிப்பதற்கு அதே யோசேப்பை தேவன் உபயோகப்படுத்தினார். எனக்கு அப்படியா ஒருவேளை எனக்கு அன்பான பிள்ளைகள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்க நினைக்கிறான் என்னோட லைஃப் இஸ் ஜஸ்ட் சிம்பிளி அ டஸ்ட், நான் ஒருவேளை எல்லாருமே உதாசீனப்பட்டு தள்ளப்பட்டு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருக்கிறேன் நீங்க நினைக்கலாம். But God gives you the promise that He is going to lift you up to a greater heights. Shall we give it round of applause? God is the God of promises. He will keep up the promises. யாருக்கு ஆண்டவர் கனவுகளை தருகிறாரோ, யாருக்கு அவர் promises கொடுக்கிறாரோ, He is a true God who will definitely keep up the promises. So try to chase your dreams. You will end up in God's greater destiny. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும், பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரித்து தன் சொந்த பேச்சை பேசாமல், தனக்கு இஷ்டமானதை செய்யாமல், தன் சொந்த வழியில் நடவாமல், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தர் அவரை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறியிருக்க பண்ணுவார். So I definitely believe that a dream is going to come true after looking into this place. So I definitely feel and declare that God is going to do greater miracles in all our lives. And He is a promise-keeping God. Whatever He has prophesied to us, that will happen, that will come, yes and true in all our lives. I believe it. I am blessed. The elegant Ephraimites are going to really be in different countries. You are going to be in New Zealand, you are going to be in Germany, you are going to be in Japan. But at the same time, keep it in mind, the verse which was read today. இன்னைக்கு வாசிச்சதை நினைச்சு பாருங்க. என்ன வாசிச்சாங்க? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிக்கப்படுவாங்க, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்பட முடியும்?
ஸோ விசுவாசம் கேள்வினாலே வரும். ஒருவேளை நீங்க பல தேசங்கள் பல நாடுகள் கடந்து போவதற்கு காரணம் என்னன்னா ஆண்டவருடைய சத்தியத்தை உலக ஜனங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக. When you really are willing to keep up your promises to the Lord. So today you make a covenant with the Lord. Lord, if you send me to different nations, I will definitely stand as a witness for you. I don't know how many of you are taking that into your heart, not only Elegant FIs, also for all the people those are listening to me. If you really take up the promise, because the great commission God has given to His children, to the disciples. What is the great commission? நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Not only that, நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தில் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை சாட்சிகளாக எடுத்துக்கொண்டு போகிறார். நீங்க போகிற இடங்கள்ல தேவனுக்கு சாட்சிகளாக நிற்கும். God bless you and have a great day.